நோட் புக்கு போடுற கவர் இருந்தா கொடுங்க. இல்லக்கா காலி ஆயிடுச்சுக்கா. இங்க இருக்கும் நம்பி வந்தேன், வேற எங்க கிடைக்கும் தெரியலக்கா, பக்கத்துல எங்கன்னா கேட்டு பாருங்க. மெட்டீரியல் வந்துச்சுங்க சார், நாளைக்கு காலையில் செக்கு போட்டுருங்க. சரிங்க சார். சரி, நான் தேடி பாக்குறேன். கவிதா, அந்த கஸ்டமர் என்ன கேட்டாங்க? ஏன் ஒண்ணுமே வாங்க போறாங்க? நோட்டு புக்குக்குலாம் கவர் கேட்டாங்க, நம்ம கிட்ட தான் இல்லையே, அதான் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இருக்குடா, நேற்று ஈவினிங்கே வந்துடுச்சு. இருக்கா? எனக்கு தெரியாதுக்கா, அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். கஸ்டமர் கேட்குற பொருள் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுடா. பெரிய பொருளா இருந்தா உங்ககிட்ட கேட்டு இருப்பேன், சின்ன பொருள் இல்லை, அதனால தான் கேட்கல. பெரிய பொருளோ சின்ன பொருளோ, இந்த வேகாத வெயில எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாங்களோ. ஸ்டேஷனரி இந்த ஏரியாவில் நம்ம கடையில் தானே இருக்கு, அது உனக்கே தெரியும் தானே. இப்போ அவங்க எங்கன்னு போய் தேடுவாங்க சொல்லு? பிஸ்னஸ் வெறும் காசுக்காக மட்டும் பண்றது இல்லை, கஸ்டமர் கேர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஏரியாவில் எத்தனை கடை இருக்கு, அதையெல்லாம் தாண்டி நம்ம கடைக்கு வராங்கன்னா கஸ்டமர் கேர் இங்கே நல்லா இருக்குன்றதுக்காக தான். இனிமேட்டு இப்படி நடக்காம பார்த்துக்கோ. சரிக்கா. நான் கொஞ்ச நாள் வீடியோ பாக்கடா. நாளைக்கு செஸ் டோர்னமெண்ட் இருக்குல்ல, பிராக்டிஸ் பண்ணிட்டியா? போர் அடிக்குதுமா. நீ நல்லபடியா டோர்னமெண்ட் விளையாட்டு வா, அப்புறமா விளையாடலாம். எல்லாம் லீவ்ல ஜாலியா இருக்காங்க, நீங்க மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிறீங்க. இந்த பெரிய பாறாங்கல்லுக்கும் கோயில்ல இருக்கே சிலை, அதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? ரோட்ல இருக்கிறது வெறும் கல்லுமா, கோயில இருக்கிறது தான் சாமி. கோயிலுக்குள்ள இருக்கே சிலை, அதுவும் கல்லு தான். அதை செதுக்கினதுனால தான் எல்லாரும் சாமியா கும்பிடுறோம். ரோட்ல இருக்க கல்லை யாரா கும்பிடுறோமா? நீ கோயில இருக்கே சிலையா இருக்க போறியா, இல்ல ரோட்ல கிடக்க போறியா, கல்லா இருக்க போறியா? அதை நீ தான் முடிவு பண்ணு. டோர்னமெண்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்றோமா? சரி, நீ மேட்ச் நல்லபடியா முடிச்சுட்டு வா, கண்டிப்பா விளையாடலாம். சின்ன புள்ளையா இருந்தாலும் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கலாம் பாரு. எதையுமே சொல்ற விதத்துல சொன்னா குழந்தைங்க புரிஞ்சுக்க போறாங்க. பிள்ளைங்களை எப்பயுமே நெகட்டிவா திட்டவே கூடாதுமா. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ. இங்க ஒவ்வொரு குழந்தையுமே சாதனையாளர்கள் தான். கடையில யாரும் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? 10 ரூபாயில 3 பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பா. கௌஷிக, என்ன பண்ற? கஸ்டமர் கேட்டாங்கம்மா, அதான் பிஸ்கெட் எனக்கு. டேல்முல் வச்சுட்டு நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். பிஸ்கட் 30 ரூபா ஆச்சுங்க. கௌஷிக்கு, நான் எத்தனை தடவை சொல்றேன், கஸ்டமர் வந்தா என்ன கூப்பிடு, நீ போய் அட்டென்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. நீங்க சாப்பிட்டுருந்தீங்க, எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அதான் நானே போய் அட்டென்ட் பண்ணேன். வேணாம்பா, சின்ன பசங்க நான் வேலைக்கு கூட செத்துக்க மாட்டேன். நீ ஏன் வேலை செய்யற? நீ வேலை செய்யறத பாக்கிறதுக்கா நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். நீங்க போய் படிக்கிற வேலையை மட்டும் போய் பாருங்க, அது போதும். அம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீ காலையில் நீங்க வெளியே போயிருந்தீங்களே, அவ புதுசா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருந்தாரு. புது டிஸ்ட்ரிபியூட்டரா? என்ன பொருள் எடுத்துட்டு வந்திருந்தாங்கப்பா? பேபி டேப்பராமா, 70% மார்ஜின் தரேன்னு சொன்னாங்க. அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க வந்தோடனே உங்களை கால் பண்ண சொன்னாங்க. மெட்டீரியல் நீ பாத்தியாப்பா? குவாலிட்டி நல்லா இருந்துச்சா? கிரெடிட் தருவாங்கன்னு சொன்னாங்களா? கிரெடிட் 2 மாசம் தரேன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, புது டிஸ்ட்ரிபியூட்டர் 2 மாசம் கிரெடிட் தரதா சொல்றாங்க. அம்மா, இந்த டைப்பர் வாங்காதீங்கம்மா. அதோட குவாலிட்டி பிளாஸ்டிக் மாரி இருக்குமா. அது குழந்தைக்கு போட ரேஷஸ் தான் வரும். 70% மார்ஜின் கொடுக்குள்ளே தெரியல அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு. இப்பெல்லாம் யாருப்பா குவாலிட்டி பாக்குறா? கடைக்கு வரவங்க எல்லாம் ரேட்டு கம்மியா இருக்கான்னு தான் கேக்குறாங்க. நம்ம தான் குவாலிட்டின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். அதுக்காக குவாலிட்டியே இல்லாத பொருளை நம்ம எப்படிமா விற்க முடியும்? நீ என்ன சொல்றன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஒரு கஸ்டமருக்கு மேனுஃபேக்சரர் யாருன்னு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு தெரியாது. கடைக்காரங்களை தான் நம்பி கேட்பாங்க இந்த பொருள் நல்லா இருக்கான்ட்டு. அந்த நம்பிக்கையை நம்ம என்னைக்கும் உடைக்க கூடாது. பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுங்க. மஸ்லின் கிளாத்ல எடுத்துக்கிறீங்களா? வெயில் அதிகமா இருக்குல்ல, குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி பத்தில எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அதையே கொடுங்க. சரி, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியுதா? கஸ்டமர் நம்ம மேல வச்சிருக்காங்களா நம்பிக்கைய, அதை எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம இழந்துடக்கூடாதுப்பா. உங்க அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணீங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்க தானே, இப்ப போறாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நினைச்சேன், இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முக்காவாசி பொண்ணுங்களோட நிலைமை இப்படிதானே இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? போன் ரீசார்ஜ் கூட எங்க அக்கா தான் பண்ணி விடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு தானே குடும்பத்தை பாத்துக்கிட்டு சொன்னீங்க. இப்ப எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு இல்ல? நல்லா படிச்ச பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டு சமையல் கட்டிலே இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்குமே அப்பா அம்மா புருஷன் பிள்ளைங்க எல்லாத்தையும் தாண்டி வருமானன்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக நம்ம வாழ்க்கை போற அடுப்பாங்கல்ல இருந்தாலும் சரி, நீ எனக்காக என்ன பண்ணிட்ட பெருசா அப்படிதான் கேட்பாங்க. அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே பணைய வச்சதுலாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்க வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. வீட்டுல இருந்தே கை நிறைய பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிக்கலாம். போனும் டேட்டா வந்தா போதும். 18 வயசு முடிஞ்சிருந்தாலே போதும். நம்ம எந்த முன்பணமும் செலுத்த தேவையில்ல. உண்மையா சொல்றீங்க? நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன்டா. அதுல மாவட்ட வரையா அந்த லிங்க் இருக்கு. நமக்கு எந்த ஊர் செட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்கும் கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க. வீட்டுல இருந்தே வேலை செய்ய வேண்டியதான். நம்ம யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை.